போன எபிசோட்ல ஒரு பற்க சோறு ஒரு சொட்டு கீரை எடுத்து கிருஷ்ணரத்தை சாப்பிட்டு துர்வாசர் அவரோட சீடர்கள் எல்லாரோட பசியையுமே தீர்த்து துர்வாசரோட கோபத்துல இருந்து பாண்டவர்களை எப்படியோ காப்பாத்திட்டாரு. சரி, ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாண்டவர்கள் பார்த்தா ஜெயத்ரதன் வேற திரௌபதிய பாண்டவர்கள் இல்லாத நேரம் கடத்திட்டு போயிட்டான். இதை தெரிஞ்ச பாண்டவர்கள் வந்து திரௌபதியை மீட்டுட்டு வந்து நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு ஒரே மன வருத்தம் மன அழுத்தம் எல்லாமே அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ அங்க வந்த மார்க்கண்டேயர் அவங்களை சமாதானப்படுத்த சத்யவான் சாவித்திரி கதையை சொன்னாரு. சாவித்திரி எப்படி புத்திசாலித்தனமா தான் கணவனை காப்பாத்தினாலோ அதே மாதிரி உன் மனைவியும் உங்க எல்லாரையும் மேன்மையடைச்சுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆறுதல் படுத்திட்டு அங்கிருந்து போனாரு. நம்மளுமே சத்யவான் சாவித்திரி கதையை பார்த்தோம். இப்போ அதுக்கடுத்து மகாபாரதத்துல என்ன நடந்துச்சு கதைக்குள்ள போலாமா? யுதிஷ்டனுக்கு ஓரளவு மனசு ஆறுதலா இருந்தாலும் கர்ணன் எடுத்த சபதம் வேற அவருக்கு அப்பப்ப கண் முன்னாடி வந்துட்டே போச்சு. என்ன சபதம்? அர்ஜுனனை கொன்னே தீர்வேன் அப்படின்னு கர்ணன் எடுத்த அந்த சபதம் தான் அது. சரி, நம்மளும் நாட்கள் வருடங்கள் தெரியாம இத்தனை கதைகள் தாண்டி வந்துகிட்டே இருக்கோம். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த நேரத்துல பாண்டவர்களோட 12வது வருஷம் முடிஞ்சு 13வது வருஷம் தொடங்க இருந்துச்சு. இந்த நேரத்துல இந்திரன் பாண்டவர்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு நினைச்சாரு. என்ன உதவி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, கர்ணன் கிட்ட போயிட்டு எப்படியாவது அவனோட கவச குண்டலங்களை வாங்கிட்டு வந்துருவோம். இது அவனோட வலிமையை கொஞ்சம் குறைச்சாலும் அது அர்ஜுனனோட கையை ஓங்க செய்யும். அதனால அப்படி பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தாரு. இந்த விஷயம் சூரிய பகவானுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. அதனால இதை தடுக்க சூரிய பகவான் இப்போ கர்ணனோட கனவுக்குள்ள போறாரு. கர்ணா, கொடுத்த வாக்க காப்பாத்துறதுல உயர்ந்தவனே, உன் நல்லதுக்குன்னு நான் சொல்றேன் கேட்டுக்க. இந்திரன் பிராமண விஷயத்துல உன்னை தேடி வந்து உன் கவச குண்டலங்களை எல்லாத்தையும் தானமா கேட்க போறான். யார் எதை கேட்டாலும் தருவேன் அப்படின்னு இருக்கிறது இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை கெட்ட நோக்கத்துக்கு பயன்படுத்தி உன் கவச குண்டலங்களை எல்லாம் வாங்கிட்டு போலான்னு இந்த இந்திரன் நினைக்கிறான். அதனால நீ அதை கொடுத்துடவே செய்யாத. மரியாதையா பேசு, எதை கேட்டாலும் தானம் கொடு. ஆனா கவச குண்டலங்களை மட்டும் கொடுக்காத. உயிர் மேல ஆசை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கொடுக்காத அப்படின்னு சூரிய பகவான் சொல்றாரு. அதுக்கு கர்ணன், நீங்க யாரு அப்படின்னு தான் கேட்டாரு. அதுக்கு சூரிய பகவான், நான் சூரியன். உன் மேல இருக்க அன்பு காரணமா நான் அதை சொல்றேன். நான் சொல்றதை கேட்டு நட, கண்டிப்பா உனக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கர்ணன், சூரிய தேவனே, நீங்க எனக்கு நல்லது நினைக்கிறீங்க, உங்க அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஆனா எடுத்த விரதத்துல இருந்து நான் எப்படி விலகிறது? யார் என்ன கேட்டாலும் எப்ப கேட்டாலும் எதை கேட்டாலும் தானமா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு விரதம் எடுத்திருக்கேன். இப்போ நான் அந்த விரதத்துல இருந்து விலகினேன் அப்படின்னா அது எனக்கு இழிவதான் தரும். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி பாண்டவர்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்றதுக்காக இந்திரன் கவச குண்டலங்களை என்கிட்ட கேட்க வந்தார் அப்படின்னா அது அவங்களுக்கு தான் இழிவ தரும், எனக்கு அது மேன்மையா தான் தரும். உயிர் மேல ஆசை இருந்தா கூடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் உயிரை விட எப்பவுமே புகழதான் விரும்புறேன். அதனால இந்திரன் கேட்டா உடலோட ஒட்டி இருக்கிற இந்த கவச குண்டலங்களை அவருக்கு கொடுத்துட்டு என்னைக்கும் அழியாத புகழ பெற நான் இப்பவே தயாராகிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கர்ணன் சூரிய பகவான் சொல்றதை கேட்கிற மாதிரியே இல்ல. அதனால சூரிய பகவான், கர்ணா, புகழ் விரும்புறது எல்லாமே நியாயம் தான். ஆனா யாரும் உயிரை விட்டுட்டு புகழ் அடையணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. நீ சாம்பலானதுக்கு அப்புறமும் புகழ் இருந்தா என்ன இல்லனா என்ன, உனக்கு என்ன தெரியவா போகுது? பிரேதத்து மேல எவ்வளவு அழகான மலர் மாலை சுற்றினாலும் அது அந்த பிரேதத்துக்கு தெரிய போறது இல்ல. உயிரோட இருக்க வந்தா என்னைக்கும் புகழ் அனுபவிப்பான். நீ என் பக்தன், என்ன தினமும் வணங்குற. அதனால உனக்கு காப்பாத்துறது என் கடமை. அதனாலதான் நான் எவ்வளவும் சொல்றேன். உன்கிட்ட சொல்லாத ரகசியம் வேற ஒண்ணு இருக்கு. நேரம் வரும்போது நான் சொல்றேன். இப்ப சொல்றது கேளு. இந்திரன் வந்தா இனிமையா பேசு. கவச குண்டலங்களை மட்டும் கொடுத்துறாத. அர்ஜுனன் கூட யுத்தமிட நேரிட்டா அது உன்னை காப்பாத்தும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கர்ணன் அவரோட தானம் செய்யற விரதத்திலிருந்து விளக்க கொஞ்சம் கூட தயாரா இல்ல. கர்ணன் சொல்றாரு, ஒருவேளை அர்ஜுனன் கிட்ட நான் தோத்துருவேன் அப்படின்னு நீங்க பேக்டிங்க அப்படின்னா தயவு செஞ்சதை உங்க மனசுல இருந்து எடுத்துருங்க. ஏன்னா பரசுராமர் துரோணர் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட வித்தை எல்லாம் என் கூட எப்பவுமே நிற்கும். அப்புறம் இந்திரன் கேட்டா கண்டிப்பா நான் கொடுக்க தான் செய்வேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா இருக்காரு. இவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு அப்புறம் சூரிய பகவானும் சரி கொடுக்கறதா இருந்தா இந்திரன் கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு சக்தி ஆயுதத்தை நீ பதிலுக்கு வாங்கிக்கோ. அதை பயன்படுத்தின அப்படின்னா 1000 பேரையாச்சும் அதை கொன்னுட்டு தான் திரும்பவும் கைக்கு வரணும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சக்தி ஆயுதத்தை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் அங்கிருந்து மறைச்சு போயிட்டாரு. கனவு கலைஞ்சு காலையில எந்திரிச்ச கர்ணன் கனவுல நடந்ததை எல்லாம் யோசிச்சு பார்த்தான். அப்போ கவச கொண்டெல்லாம் கேட்டா சக்தி ஆயுதத்தை நம்ம திரும்பி அவர்கிட்ட இருந்து வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தான். அதுக்கப்புறம் பிராமண விஷயத்துல வந்த இந்திரன் எதுவுமே தெரியாத மாதிரி, கர்ணா, நீ கொண்ட விரதம் உண்மையா இருந்துச்சுன்னா உடலோட ஒட்டி இருக்க கவச குண்டலங்களை அறுத்து எனக்கு தானமா கொடு அப்படின்னு கேட்டாரு. ஆனா கர்ணனும் உடனே அதை கொடுக்கல. அவரை எப்படியோ பேச்சால திசை திருப்பலாம் அப்படின்னு தான் முயற்சி செஞ்சான். ஆனா அவரோட குறிக்கோள் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூட திசை திரும்பல. கவச குண்டலத்துலதான் குறியா இருந்தாரு. அதனால இப்போ பிளான் பிக்கு போறாரு கர்ணன். கர்ணன் சொன்னாரு, நீங்க இந்திர தேவன் எனக்கு நல்லா தெரியும். தேவர்களுக்கெல்லாம் அதிபதி நீங்க. உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு உபகாரமும் வாங்காம உங்களுக்கு நான் தானம் செஞ்சேன் அப்படின்னா அது உங்க தகுதிக்கு கண்டிப்பா பொருந்தாது. அதனால ஏதாச்சும் ஒண்ணு நீங்க எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை வச்சாரு. இந்திரனுக்கும் தெரிஞ்சு போச்சு. சரி, அவங்க அப்பா சூரியன் எல்லாத்தையும் முன்னாடி ஒரு நகல் எடுத்து கொடுத்துட்டான் போல. சரி, எனக்கு புரியுது. உனக்கு என்ன வேணும்? என் வஜ்ராயுதத்தை தவிர நீ என்னனாலும் கேட்கலாம் அப்படின்னு இந்திரன் சொல்றாரு. எதிரிகளோட கூட்டத்தை நாசம் செய்யற உங்க சக்தி ஆயுதம் எனக்கு வேணும் அப்படின்னு கர்ணன் கேட்டுக்கிட்டாரு. அதுக்கு ஒத்துக்கிட்ட இந்திரன், சரி, நீ கேட்டுக்கிட்ட மாதிரியே என்னோட சக்தி ஆயுதத்தை நான் தரேன். ஆனா உன்னோட சமபலம் இருக்கிற ஒருத்தன் கூட தான் இது நீ பயன்படுத்த முடியும். நீ பயன்படுத்தினதுக்கு அப்புறம் இது திரும்ப என்கிட்டே வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சில பல நிபந்தனைகளோட அந்த ஆயுதத்தை அவருக்கு எடுத்து கொடுத்தாரு. இப்ப கர்ணனோட முறை.
கர்ணன் வாளை எடுத்து தன்னோட கவச குண்டலங்களை தன்னோட உடல்ல இருந்து கிழிச்சு எடுத்து இந்திரன் கையில கொடுத்தாரு. கர்ணனோட இந்த அற்புதமான செயலை பார்த்த தேவர்கள் பூமழை பொழிஞ்சாங்க. ஆனா இதெல்லாம் உடல்ல இருந்து அறுத்தும் கூட அவரோட உடல்ல பெரிய மாற்றங்கள்லாம் தெரியல கர்ணனோட உடல்ல இருந்து. அதுக்கப்புறம் சந்தோஷமா இந்திரன் அதை வாங்கிட்டு போயினாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச துரியோதனன் மனமுடைஞ்சு போயிட்டான். ஏன்னா யுத்த களம்னு ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய இழப்பா இருக்கும் அப்படின்னு துரியோதனனுக்கு தெரியும். இதுக்கு அப்படியே எதிர்ப்புறமா பாண்டவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கர்ணனை நினைச்சே எப்பவும் பயந்துகிட்டு இருந்த யுதிஷ்டனுக்கு இப்பதான் கொஞ்சம் தைரியம் பிறந்துச்சு. இதுக்கப்புறம் பாண்டவர்கள் காமியகவனத்துல இருந்து துவைத்தவனத்துக்கு போனாங்க. துவைத்தவனத்துல தான் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. துவைத்தவனத்துல ஒரு முனிவர் யாகம் செய்யறதுக்காக ஒரு அரணிக்கட்டை எடுத்து வச்சிருக்காரு. ஆனா இந்த அரணிக்கட்டை ஒரு மானோட கொம்புல சிக்கி அந்த மான் ரொம்ப வேக வேகமா ஓடிடுச்சு. அந்த மானை அந்த முனிவரால பிடிக்கவே முடியல. அதனால இப்ப என்னடா பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ அந்த பக்கம் பாண்டவர்கள் வந்தாங்க. சரி, இப்போ பாண்டவர்கள் கிட்ட உதவி கேட்டாங்க. பாண்டவர்களும் இப்போ அந்த மானை பிடிக்கிறதுக்கு எவ்வளவோ வேகமா ஓடினாங்க. ஆனா எவ்வளவு துரத்தியும் அந்த மானை பிடிக்கவே முடியல. ஒரு கட்டத்துல களைப்பான யுதிஷ்டன் நகுலனை கூப்பிட்டு, நகுலா மரத்துல ஏறி நீர்நிலைகள் ஏதாச்சும் பக்கத்துல இருக்கான்னு பாரு, ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. நகுலனும் மரத்துல ஏறி பார்க்க பக்கத்துல நல்ல அடர்த்தியான மரங்கள் இருக்க ஒரு பகுதி தெரிஞ்சிச்சு. பறவைகள் எல்லாமே இருந்துச்சு. அதனால அங்க கண்டிப்பா நீர்நிலை இருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானத்துல அம்பு பெட்டிகள் எல்லாம் நீர் நிரப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அம்பு பெட்டிகள் எல்லாம் எடுத்துட்டு நகுலன் இப்போ அந்த இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கான். நகுலன் நினைச்ச மாதிரியே அங்க நீர்நிலை இருந்துச்சு. சரி, நீர்நிலையில தண்ணி இறந்தலாம் அப்படின்னு சொல்லி போறான். ஆனா திடீர்னு ஒரு குரல் கேக்குது. மாத்திரை பெற்ற மைந்தனே, இது என் வசம் இருக்கும் குளம். எனது கேள்விக்கு பதில் கூறாமல் தண்ணீரை யாரும் குடிக்க முடியாது. அதனால் என் கேள்விகளுக்கு நீ பதில் அருந்து விட்டு நீர் குடிக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்து போகலாம். பதிலளிக்காமல் நீர் அருந்தினால் நீ மாய்க்கப்படுவாய் அப்படின்னு ஆகாயத்திலிருந்து ஏதோ ஒரு குரல் மட்டும் கேட்குது. நகுலனும் சுத்தி சுத்தி பாக்குறான். கண்ணுக்கு யாருமே தெரியல. சரி, ஏதோ பிரம்ம போல அப்படின்னு அந்த தண்ணீரை எடுத்து குடிச்சிட்டான். அடுத்த வினாடியே கீழே சாஞ்சிட்டான். ரொம்ப நேரமா நகுலனை காணவே இல்லையே அப்படின்னு யுதிஷ்டன் சகாதேவன் அனுப்புறாரு தேட சொல்லி. சகாதேவனும் போறான். என்னடா ஆச்சு அப்படின்னு பாக்குறப்ப பக்கத்துல இந்த நீர்நிலை இருந்துச்சு. ஒருவேளை இந்த நீர்நிலையில இருக்க தண்ணி ஆலையாதானா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தண்ணி எடுத்து குடிக்கிறான். அவனுமே சாஞ்சிட்டான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகிருச்சு. சரின்னு அர்ஜுனனை தேட சொல்லி அனுப்புறாரு. அர்ஜுனன் போய் பாக்குறாரு. அர்ஜுனுக்கும் அதே கதி தான். இவங்க எல்லாரையும் தேடி போன இப்போ பீமனுக்குமே அதே கதி தான். கடைசியில தண்ணி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு போன 4 தம்பிகளுமே ஆளையே காணோம். என்னடா இது இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு யுதிஷ்டனே ஒரு கட்டத்துல அந்த நீர்நிலையை தேடி போயிட்டாரு. நீர்நிலையை பார்த்துட்டாரு. போய் பார்த்தா தன்னோட 4 தம்பிகளும் வீழ்ந்து போய் கிடக்காங்க. அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, என்ன நடந்துகிட்டு இருக்கணும் தெரியல. சரி, ஒருவேளை இந்த தண்ணி ஆலையாதான் ஏதோ பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி பக்கம் போறாரு. அவர் பக்கத்துல போனோடனே திடீர்னு ஆகாயத்துல இருந்து மறுபடியும் அதே குரல். என் கேள்விகளுக்கு பதில் கூறாததால் உன் தம்பிகள் யமனுக்கு இரையாக்கப்பட்டார்கள். பதில் கூறவில்லை எனில் உனக்கும் இதே கதிதான் நேரும் அப்படின்னு அந்த குரல் சொல்லுது. யுதிஷ்டன் உடனே, யார் நீ? என் தம்பிகளை எல்லாம் நீ வீழ்த்தி இருக்க, அதனால நீ பலசாலிகள்ல சிறந்தவன் அப்படின்றதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆனா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு யுதிஷ்டன் கேட்க, நான் யக்ஷன். என் கேள்விகளுக்கு அவர்கள் விடையளிக்காமல் நீர் அருந்தினார்கள், அதனால் வீழ்ந்தார்கள். நீ விடையளிக்கிறாயா அல்லது திரும்பி செல்கிறாயா அப்படின்னு அந்த குரல் சொல்லுது. ஆனா தான் தம்பிகள் இல்லாம திரும்ப அந்த இடத்த விட்டு அவர் எப்படி போவாரு? இப்ப உருவம் இல்லாத அந்த குரல் திடீர்னு ஒரு பெரும் பூதமா ஒரு மாதிரி வந்து நின்னுச்சு. ஆனா யுதிஷ்டன் பயப்படவே இல்லை. என் அறிவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன், நீ கேள்விகளை கேட்கலாம் அப்படின்னு யுதிஷ்டன் சொன்னாரு. இப்ப யக்ஷனுமே நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சான். யக்ஷன் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் யுதிஷ்டன் சரியா பதில் சொன்னாரு. யக்ஷன் அதனால ஆச்சரியப்பட்டு அந்த 4 பேருக்கும் உயிர் கொடுத்துட்டாரு. இப்பதான் அந்த பூதம் யக்ஷன் உண்மையை சொல்லுது. நான் உன் தகப்பன் தர்மதேவன் தான். உங்களோட நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். இப்ப அதை பார்த்துட்டேன், ரொம்பவே சந்தோஷமாயிட்டேன். நீ வேணுன்ற வார்த்தை என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு யுதிஷ்டன், இப்போ 12 வருஷங்கள் நாங்க வனவாசம் இருந்துட்டோம். 13வது வருஷமுமே இப்போ நாங்கள் தலைமறைவாக வாழணும். அதனால எங்களை யாருமே அடையாளம் காணாத மாதிரி இருக்க நீங்க தான் அருள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துட்டு தர்மதேவன் அங்க இருந்து போயிட்டாரு. இதோட வனப்பருவம் முடியுது. இதுக்கடுத்துதான் நம்ம போறது விராட பருவம். இப்போ 13வது வருஷமே வந்துருச்சு. இந்த வருஷம் இவங்க யார்கிட்டையும் மாட்டிக்கவே கூடாது. இவங்களோட அடையாளம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஒருவேளை இவங்க அடையாளம் யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா திரும்பவுமே 13 வருஷம் வனவாசம் இவங்க கழிக்க வேண்டியதா இருக்கும். இதுதான் சூதாட்டத்துக்கு முன்னாடி போட்ட நிபந்தனை. அதனால கொஞ்சம் இக்கட்டான சூழல்ல தான் இப்போ இவங்க இருக்காங்க. ஆனா இப்போ யமதர்மன் கொடுத்த வரம் அவங்களுக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுத்துச்சு. இந்த 13வது வருஷம் எந்த பிரதேசத்துல தங்கலாம் அப்படின்னு இவங்க எல்லாமே ரொம்ப ஆலோசனை பண்ணி ரொம்ப யோசிச்சு கடைசியா மத்திய தேசத்தோட அதிபரான விராடனோட நகரத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. விராடனுக்கும் இவங்களுக்குமே ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. அதனால அங்க போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அங்க இதே மாதிரி இவங்களால போக முடியாது. இவங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பேரு ஆளுக்கு ஒரு வேலை அப்படின்னு ஒரு மாறு விஷயத்துல தான் அங்க போகணும் இல்லையா? அதனால இப்ப எல்லாரும் என்னென்ன பேர் வச்சுக்கலாம், என்னென்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
யுதிஷ்டன் இப்ப சொல்றாரு, எனக்கு ஜோதிடம் பண்றது, பறவைகள் வச்சு சகுனம் பாக்குறது இதெல்லாம் நல்லாவே வரும். இதனால நான் கங்கன் அப்படின்ற பேரோட விராடனோட சபையிலேயே நான் இருந்துக்க போறேன். அப்புறம் அப்பப்போ சூதாட்டமாடி மன்னனை மகிழ்விப்பேன் அப்படின்னு சொன்னாரு. என்னது மறுபடியும் சூதாட்டமா? அப்புறம் நான் முன்னாடி யுதிஷ்டனோட நண்பனா இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லி அறிமுகமாய்க்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் பீமன், நான் வல்லபன் அப்படின்ற பேரோட விராடனோட அரண்மனையில சமையல்காரனா சேர போறேன். அதுக்கப்புறம் அரண்மனைக்கு வர்ற வீரர்களோட மல்யுத்த வீரர்களோட சண்டை போட்டு நான் அப்பப்போ அரசனை சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னான். இதுக்கு முன்னாடி யுதிஷ்டனோட சமையல்காரனா இருந்தேன் அப்படின்னு சொல்லி அறிமுகமாய்க்க போறேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் அர்ஜுனன், முன்னாடி உர்வசி எனக்கு கொடுத்த ஒரு சாபத்தால நான் திருநங்கையா 1 வருஷம் கழிக்கணும். இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் பிருகுநலை அப்படின்ற பேரோட பெண் உருவத்துல அரண்மனைக்கு போய் அங்க இருக்க பெண்களுக்கு நடனம், சங்கீதம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து என் காலத்தை கழிக்க போறேன். ஏற்கனவே திரௌபதிக்கு நான் பணிப்பெண்ணா இருந்தேன் அப்படின்னு சொல்லி நான் அறிமுகமாக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் நகுலன், தாமக்கிரந்தி அப்படின்ற பேரோட குதிரைக்காரனா நான் அந்த அரண்மனையில குதிரையில பராமரிக்கிற வேலையை நான் பாத்துக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சகாதேவன், தந்திரிபாலன் அப்படின்ற பேரோட அரண்மனை பசுக்கள் எல்லாம் நான் பாத்துக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் திரௌபதி, சைரந்திரி அப்படின்ற பேரோட விராடனோட மனைவிக்கு நான் பணியாற்ற போறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துட்டு விராடனோட நகரத்துக்கு அவனோட அரண்மனை நோக்கி கிளம்பினாங்க. அங்க எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்காம இருக்க தௌமியர் சில அறிவுரைகள்லாம் அவங்களுக்கு சொன்னாரு. இதுக்கப்புறம் பாண்டவர்கள் அங்க என்ன பண்ணாங்க, யாருக்கும் சந்தேகம் வராம அங்க அவங்க இருந்துக்கிட்டாங்களா, அவங்கள தேட ஆரம்பிச்ச துரியோதனன் கையில இவங்க மாட்டினாங்களா, எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். ஒரே ஒரு ஸ்பாயிலர் வேணா சொல்லுவோம். அவங்களுக்கு தெரியுமா, அர்ஜுனன் அவனோட வேஷத்தை கலைச்சிட்டான் துரியோதனன் முன்னாடியே. அப்போ அவங்க மாட்டிக்கிட்டாங்களா? தொடரும் மகாபாரதம்.